இப்போ நம்ம சிக்கன் குழம்பு வைக்க போகிறோங்க. பாருங்க, 1/2 கிலோ சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன். கழுவி மஞ்சள் போட்டு உப்பு போட்டு கழுவி வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் சீரகம் 1 டேபிள் ஸ்பூனுங்க, சோம்பு 1 டேபிள் ஸ்பூனு, பூண்டு ஒரு 10 பல் எடுத்து கட் பண்ணி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கொத்தமல்லி தூள் வந்து 3 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். வரமிளகாய் வந்து ஒரு 15 மிளகாய் எடுத்துருக்கேங்க. இந்த சைஸ் மிளகாய், இது கொஞ்சம் காரம் கம்மியாக தான் இருக்குது, 15 எடுத்திருக்கேன். மிளகு 1 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். மஞ்சத்தூள் 1/2 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். பச்சை அரிசி வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். 2 பெரிய தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன், பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 பெரிய வெங்காயம் எடுத்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேங்க. வச்சுட்டு ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். டேபிள் ஸ்பூன் சீரகம் 1 டேபிள் ஸ்பூன் 2 போடுறேங்க. மிளகு 1 டேபிள் ஸ்பூன், வரமிளகாய் ஒரு 15 மிளகாய் இருக்குங்க. ஒரு இனுக்கு கருவேப்பிலை போட்டுக்கலாங்க. பாருங்கள், 3 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி தூள் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுவோம். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை போட்டுட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். இப்போ இது வந்து மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாங்க. கொஞ்சம் ஆற விட்டுட்டு. பாருங்கள், குக்கர் அடுப்பில் வச்சுட்டேன். நம்ம சிக்கன் கிரேவி பண்ண போகிறோம். அதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் எடுத்துக்கலாங்க. கொஞ்சம் எண்ணெய் காஞ்சுன்னு கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாம். ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். நம்ம ஒரு 10 பல் பூண்டு எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க. நம்ம அதை எண்ணெயிலே போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சுன்னு போடுங்க. போட்டுட்டு 2 பெரிய வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க, அதை போட்டுக்கலாம். இது கொஞ்சம் வணங்கணுங்க. இப்போ நான் 2 தக்காளி எடுத்து நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க, அதை போட்டுக்கலாம். பார்த்தீங்கன்னா மஞ்சத்தூள் வந்து 1/2 டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன், அது போட்டுக்கலாம். போட்டு நல்லா வணங்கணுங்க. இது பாருங்க, நல்லா வணங்கிக்குங்க. வணக்கிட்டு இப்போ நம்ம சிக்கன் போட்டுக்கலாங்க. நல்லா உப்பு மஞ்சத்தூள் லெமன் போட்டு நல்லா கழுவி வச்சுருக்குறோங்க. இது நல்லா கொஞ்சம் வணக்கிக்கலாங்க. பாருங்க, கருவேப்பிலை 2 போட்டுக்கலாம். போட்டுட்டு நம்ம உப்பு 1 ஸ்பூன் போட்டுக்கலாங்க. போட்டு நல்லா கலக்கி விடுங்க. கொஞ்சம் வணக்கிக்கலாங்க. வணக்கிட்டு நம்ம மசாலா ஊற்றலாம். பாருங்க, நல்லா கலந்து விட்டுக்குங்க. இப்போ நம்ம இதில் வந்து இந்த அரைச்ச மசாலாவையும் கலந்துக்கலாங்க. நல்லா நைஸாக அரைச்சிருக்க பாருங்க, இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. இதில் நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் நேரம் கழிச்சு ஊற்றிக்கலாம். இப்போ நல்லா வணக்கணுங்க இந்த மசாலாவை. பாருங்கள், நல்லா வணங்கிட்டு இருக்குது. நம்ம இப்போ எவ்வளோ தண்ணி வேணுமோ, நமக்கு கிரேவி அந்த அளவுக்கு வேணுமோ ஊற்றிக்கலாங்க. உப்பு காரெல்லாம் பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு நல்லா வேகட்டும். தண்ணி சிக்கன் வேகிற அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிட்டு உங்களுக்கு எவ்வளோ தண்ணி மாதிரி வேணுமோ அந்த மாதிரி வச்சுக்கோங்க. கெட்டியாக இருந்தாலும் வச்சுக்கலாம். உங்களுக்கு
கிரேவி வந்து கெட்டியாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் கடைசியில் தேங்காய் மட்டும் கொஞ்சம் அரைச்சி ஊற்றிடுங்க. இல்லை அதுவே போதும், இப்படியே நல்லாயிருக்கும். பத்தலைன்னா உங்களுக்கு தேங்காய் அரைச்சி ஊற்றிக்கோங்க. பாருங்க குழம்பு நல்லா வந்துருச்சு. உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அவ்வளோ நீங்கள் சேர்த்துக்கலாம். உப்பு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. எனக்கு வந்து தேங்காய் தேவையில்லை, அதனால் விட்டுட்டேன் நான். நீங்கள் தேங்காய் தேவைப்பட்டால் சும்மா கொஞ்சம் 2 பத்தை சின்ன சின்ன பத்தையில் 2 பத்தை அரைச்சி ஊற்றிக்கலாம். கொஞ்சம் குழம்பு அதிகமாக இருக்கும். இப்போ இவ்வளோதாங்க, சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு.